டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்ச உடனே பசி வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்ததுன்னா கட்டாயமாக நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட அதை சொல்லணும். பசி வருதுன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்த உடனே நான் ஏதாவது குடிக்கிறேன்னு சொல்லி அந்த ஹேபிட்டுக்கு போகாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன ரீசன்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா மார்னிங் சுகர் வந்து கம்மியாகலாம். அதை நீங்கள் செக் பண்ணி ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள், நார்மல் சுகரா லோ சுகரா. சம்டைம்ஸ் மார்னிங் கம்மியாகாமல் ஏர்லி மார்னிங் மிட் நைட்லேருந்து ஏர்லி மார்னிங் 2 AM 3 AMல கம்மியாயிட்டு அதை காம்பன்சேட் பண்ண மார்னிங் ரைஸ் ஆகலாம். ஸோ இந்த ப்ராப்ளங்கள் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை அட்ரஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? நைட்டோட டேப்லெட்டோ இல்லை இன்சுலின் டோஸோ கட்டாயம் கம்மி பண்ணணும். நைட்டு நீங்கள் ஃபுட் எடுக்கிறதும் அதுக்கப்புறம் தூங்க போகிற டைமையும் சரி பண்ணணும். சில பேர் நான் ஏர்லியாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தூங்க போகிறத வந்து அதையும் டிலே பண்ணாங்கன்னா கட்டாயமாக அது வந்து மார்னிங் சுகரை குறைக்க வைக்கும். உதாரணத்துக்கு 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 10க்கெல்லாம் படுத்துடணும். 7க்கு சாப்பிட்டு மிட் நைட் வரைக்கும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அடுத்த நாள் அது உங்களுக்கு சீக்கிரமாக சுகரை கம்மி பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி என்ன ரீசன்னு பார்க்காம நீங்களா காலையில் உணவு எடுத்து சரி பண்ணுறதை விட அந்த மாதிரி மார்னிங் சுகர் லோ ஆகி சிம்டம் வர்றதை நம்ம கட்டுப்படுத்தணும்.